ஒரு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கெடுபிடி நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெண்ணோட தகப்பனாருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் ஃபோனில் பேசுகிறவர், சார் உங்ககிட்ட உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பெண்ணின் தகப்பனார், நீங்கள் என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசுகிறதுக்கு முன்னால் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வரனை பார்க்குறோன்னு சொல்கிறோம், அப்புறம் நீங்கள் பேசுங்க. சார் கொஞ்சம் பொறுங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. சரி, நீங்கள் முதல்ல என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு 6-5-4-3-2-1 இருக்கிற பையனாக பார்க்குறோம். அது இன்னும் 6-5-4-3-2-1 அப்படின்னா என்னது சார்? 6ன்னா பையன் 6 டிஜிட்டில் சம்பளம் வாங்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் மாதம் 1,00,000 சம்பளம் வாங்கணும். 5ன்னா பொண்ணுக்கு நிச்சயத்தப்போ 5,00,000த்துக்கு வைர நெக்லஸ் போடணும். 4ன்னா 4 சக்கரம் உள்ள காரு பையன் பேரில் வச்சு இருக்கணும். 3ன்னா 3 பெட்ரூம் உள்ள சொந்த ஃப்ளாட் பையன் பேரில் இருக்கணும். 2ன்னா பையனோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் பையனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. 1ன்னா கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு ஒரு குழந்தை தான் பெற்றுப்பா, அதுவும் அவள் விருப்பப்பட்டாதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு பையனை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் பையனோட சம்பள சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். வைர நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பையனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். பையன் பேரில் இருக்கிற காரோட ஆர்சி புக்கு, ஃப்ளாட்டோட டாக்குமெண்ட் இதெல்லாம் வேணும். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக போட்ட கண்டிஷனா சார் அப்படின்னு ஃபோனில் கேட்குறாரு. என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப வெகுளியாக பழகுவா. இதெல்லாம் நாங்கள் போடுற கண்டிஷன். ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம், புகுந்த வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் போடுற கண்டிஷன்லாம் இதுதான். அவளுக்கு வாசல் தெளித்து கோலம் போட தெரியாது, சமையல் பண்ண தெரியாது, லீவு நாள்னா 10 மணிக்கு தான் எழுந்திருப்பா, புடவை கட்டிக்க தெரியாது, அதனால விசேஷங்களுக்கு சுடிதார் தான் போட்டுப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பொண்ணு ரொம்ப சுயமரியாதைக்காரி, யார் காலையும் விழுந்து கும்பிட மாட்டா. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் மேற்கொண்டு நம்ம என்னன்றதை பேசலாம். அது கூட என் மனைவி தான் உங்ககிட்ட பேசுவா கல்யாண விஷயத்துக்கு. சார் எனக்கு நீங்கள் பேசுனதே தலையை சுற்றுது, இதில் உங்கள் மனைவி வேறையா? நான் என் பையனுக்கு வரன் தேடலை சார், அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க? என்னை எங்கே சார் பேச விட்டீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இன்னைக்கு உங்கள் தெரு மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை காதலிச்சு தெருமுனையில் இருக்க கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் ஊர் சனத்தை வச்சு கல்யாணத்தை பண்ண இவங்கள பிரிச்சிடுவீங்கன்னு பயந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால் அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டு வந்திருக்கா சார். என்னது அப்படின்னு மயக்கமாய் கீழே சரிகிறார் அந்த அப்பா. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.